தவக விஜய் இந்த 2026 எலெக்ஷன்ல எத்தனை இடம் ஜெயிப்பார்? என்னோட சிந்தனையில 3 சீட் தான் ஜெயிப்பாருங்க. ஆனால் பரவலாக ஒரு 8% ஓட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இன்னும் அவங்க கட்டமைப்பே இன்னும் சரி பண்ணல. இப்போதான் வார் ரூம் ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறாரு. இது என்னன்னா நேரடியாக போய் அவங்களுக்கு மாவட்ட தலைவர்களை பார்த்து அங்கே நிர்வாகிகளை பார்க்கறதுக்குள்ள நேரம் பத்தாதுங்கிறது தெளிவாக தெரியுது. ஏன்னா மொத்தம் 6 மாதம் தான் இருக்குது. 6 மாதத்துக்குள்ளே ஒரு சட்டமன்றத்துக்குள்ளே இருக்கிற கட்டமைப்பை அவங்க இது வரைக்கும் உருவாக்கலங்கிறதா தெரியுது. அது உருவாக்குறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. இப்போதைக்கு திமுக அந்த காலம் தொட்டே அப்படியே அவங்கள வளர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. மாதம் மாதம் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஊதியம் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி நடத்துகிறாங்க திமுக. அண்ணா திமுக அதில் பாதின்னு வேணால் வச்சுக்கலாம். முன்னாடி ஜெயலலிதா சசிகலா இருந்த காலத்தில் இருந்த கட்டமைப்பு இப்போ இருக்கிறாங்க கொஞ்சம் கேள்விக்குறி தான். ஏன்னா நம்மளோட தொகுதியில் இருக்கிற அதிமுக நிர்வாகிகள் எப்படி இப்படிலாம் இருக்கிறாங்கிற வச்சு நம்ம பார்க்க முடியும். ஆனால் திமுகவுக்கு அது மேலேருந்து கீழே வரைக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஒரு ஊதியமோ இல்லாட்டி ஏதாவது விதத்தில் ஒரு மாதம் முழு நேர அரசியல்வாதிகளாக அவங்கள மாற்றி அவங்கள ஒரு வேலைங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி உள்ள ஒரு சிஸ்டத்தை டெவலப் பண்ணுறதுக்கு திமுக பல பாடுகள் பட்டு மக்களோட பணத்தை திருடி அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து இருந்தாலும் ஸ்ட்ரக்சரை கரெக்டாக வச்சுருக்கிறாங்க. இதே ஸ்ட்ரக்சர் பிஜேபியில் இப்போ உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ தான் BLA 2ன்னா என்னன்னே மக்களுக்கு புரிய வருது. ஆனால் அதில் நல்ல கவனம் செலுத்தி இப்போ கொஞ்சம் ஆர்வமாக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லைன்னா BLA 2 ஒரு கண் துடைப்புக்காக அங்கே இருக்கிற யாரையாவது போடுவாங்க. சம்டைம்ஸ் திமுக காரனை கூட உள்ளே போட்டு விட்டுருவாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பயிற்சியும் இல்லாமல் இருக்குது. ஆனால் இப்போ பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக அதில் இறங்கி அந்த BLA 2 கரெக்டாக போட்டுட்ருக்காங்க. நம்ம மற்ற கட்சிகள்லாம் சின்ன சின்ன கட்சிகள்லாம் போடுவாங்கன்னா கட்டாயம் அவங்களுக்கு அந்த போடுறதுக்குள்ள ஆட்கள் கிடையாது. இப்போ சீமான் கட்சி எடுத்துக்கோங்க, BLA 2 பற்றி அவர் வாயே திறக்க மாட்டார். இப்போ அவர் இதெல்லாம் ஏன் மத்திய அரசு கேட்குது அப்படின்ட்டு அவரே போடுறத தோற்றதுக்கு அது ஒரு காரணமாகவே இருக்கலாம். ஸோ திமுக இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் எத்தனை கள்ள ஓட்டு போட முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு கழுகு மாதிரி எல்லாமே பக்குவமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட சிந்தனை அந்த ஒவ்வொரு தெருவில் எத்தனை கள்ள ஓட்டு போட முடியும், அது யாரை வச்சு போடணும், அவங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும், இந்த மாதிரி உள்ள சூழல் தான். இப்பயும் இந்த SIR எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி ஒரு கண் துடைப்பு தான். இதில் நிறைய கவனம் லீக்கேஜ் இருக்குது. அதை ஒரு வீடியோவில் தனியாக போடுறேன். தவகவோட இந்த எலெக்ஷனுக்கு அவங்களோட கட்டமைப்பு இருக்காதுங்கிறத என்னோட சிந்தனை. அந்த கட்டமைப்பு கரெக்டாக இருந்து அந்தந்த ஏரியாவில் போய் இவங்க தலைவர்களோ இல்லை தலைவருக்கு அடுத்த லெவல் லீடர்ஸோ இன்னும் யாரும் கரெக்டாக போட்டுட்ருக்கணும். அதை கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா தான் அந்த கட்சி ஜெயிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கும். இல்லை நம்ம விஜயோட முகத்தை வச்சு எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சிந்தனையில் தான் வளர்ந்துட்டுருக்குறாங்க அவங்க. ஏன்னா கட்சி ஆரம்பித்து மாநாட்டில் மதுரையில் தெற்கோ வடக்கோ அது எதுவும் தெரில, அந்த இடத்துல யார் கேண்டிடேட் தெரியுமா, விஜய் தான் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் திருமங்கலத்தில் யார் கேண்டிடேட் தெரியுமா, விஜய் தான் அப்படின்னாரு. அப்புறம் உஸ்லமிட்டில் யார் கேண்டிடேட்னா விஜய் தான் அப்படின்னாரு. 234க்கும் விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை பேசினார். இதில் அங்கங்கே இருக்கிற தலைவர்கள் என்ன நினைப்பாங்க, எப்படி இருந்தாலும் நமக்கு சீட் கொடுக்க போகிறதில்ல, விஜய்க்காக இது இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சிந்தனை தான் இருக்கும். இன்னும் விஜய்க்கே ஸ்ட்ராங்காக நம்ம எந்த இடத்துல நிற்க போகிறோங்கிற ஒரு சிந்தனை இல்லை. அவர் வீடை சுற்றி நிற்க போகிறாரா இல்லாட்டி ஏதாவது ஒரு தொகுதி எடுத்து தேர்ந்தெடுத்து நிற்க போகிறாருங்கிற சிந்தனை இல்லை. ஸோ எங்கே அவங்களுக்கு கட்டமைப்பு கரெக்டாக இருக்கோ அப்போ தான் இருக்கும். இப்போதைக்கு விஜய் கட்சிக்கு ஒரு கட்டமைப்பு இல்லைங்கிறதா என்னோட சிந்தனை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் ஏரியாவில் இருக்கிற BLA 2 உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா கரெக்டாக பாருங்கள். இல்லை உங்கள் ஏரியாவில் இருக்க கிளை தலைவர்கள், விஜயோட கிளை தலைவர்கள் யாருன்னு பாருங்கள். ஏன்னா கிளையில் இருக்கவங்க தான் கரெக்டாக வேலை பார்க்க முடியும். கிளை இருக்கிறவங்க தான் கடைசி நேரத்தில் அந்த ஓட்டை சிதறாமல் போய் அந்த சின்னத்தில் போட முடியும். இப்போ பாரதிய ஜனதா கட்சி கிளை லெவலில் தான் பெருசாக வேலை பார்த்துட்ருக்காங்க. அந்த லெவலில் வேலை பார்க்குறது தான் முக்கியமாக கட்சியை வளர்க்குறதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. அந்த கிளை நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க கட்டாயம் அந்த எலெக்ஷனில் தோக்குறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஏன்னா அடுத்தடுத்து எலெக்ஷன் வருது. இப்போ 2026 MLA எலெக்ஷன் வருது, 2027 கவுன்சில் எலெக்ஷன் வரப்போகுது, அப்புறம் ஒரு 2 வருஷம் கழித்து MP எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ இதுங்களுக்கு எல்லாமே கட்டமைப்பு தான் முக்கியம். அந்த கட்டமைப்புக்கு இன்னும் விஜய் அவ்வளோ கரெக்டாக அவர் செய்யலைங்கிறது தான் என்னோட கருத்து. உங்கள் கருத்து என்னன்னு பாருங்கள். நல்லாவே பார்க்க முடியும் எந்தெந்த ஏரியாவில் செவ்வறு விளம்பரம் கரெக்டாக எழுதியிருக்கோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே உண்மையாகவே ஒரு கட்டமைப்பு இருக்குதுன்னு தான் அர்த்தம். இந்த திமுகவோட விளம்பரங்கள் தான் எங்கே பார்த்தாலும் இருக்கும். நம்மளோட திருமாவளவன் அவங்களுக்கு அது ஒன்று தான் அரசியலே அவங்களுக்கு. ஸோ செவ்வறு விளம்பர அரசியல் மட்டும் தான் பண்ணுவாங்க. அதில் எழுதிட்டு அவங்கவுங்க பேர் எழுதிக்கிறாங்க. ஆனால் அவங்க எலெக்ஷனுக்காக நிற்கிறது இல்லை,
தமிழ்நாடு ஃபுல்லாக எங்களுக்கு இவ்வளோ சதவீத ஓட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை காமிக்கிறதுக்காக தான் அவங்க கட்சி வச்சிருக்கிறாங்க. ஆனால் தாவாக்கா வெற்றி பெறும்னா முழுமையாக ஒரு 90 நாட்கள் முழுமையாக விஜய் களத்தில் இறங்கி கட்டமைப்பு உருவாக்குனார்னா அவர் விஜயகாந்த் போல ஒரு மாபெரும் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் அவர் இப்போதைக்கு அந்த ஒரு வாய்ப்பை இழந்துட்டாருன்னா என்னோட சிந்தனை. இனிமேல் அவர் எமர்ஜென்சியை என்ன செய்யலான்னா கட்டாயம் அதிமுக கூட சேர்ந்து ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியாக நிற்கிறதா அவருக்கு வந்து நல்லது. ஒரு 20 சீட்டாவது அப்போ ஜெயிப்பார். தனியாக நின்னார்னா 3 சீட்டு தான் ஜெயிப்பார். இது என்னோட கருத்து. உங்கள் கருத்து என்னன்னு பதிவு போடுங்க. விஜய் தோத்து விஜய்க்கு பதிலாக அடுத்த லெவல் ஆதவர்ஜுனை ஜெயிச்சிட்டாரு வச்சுக்கோங்க. அப்போ என்ன நடக்கும்னு பாருங்க. சட்டமன்றத்தில் விஜய் போக முடியும்னு வச்சுக்கோங்க. அது அந்த கட்சிக்கு அதோட புஷ்ன்னு போயிடும். ஸோ அதனால விஜய் அவர் கட்டாயம் ஜெயிக்கணும், இல்லை ஒரு 20 சீட்டாவது ஜெயிக்கணும் அப்படின்னா கூட்டணி இருக்குதா நல்லது. ஏன்னா ஒரே காரணம், கட்டமைப்பு அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்காது. முதல் தேர்வுனால அவங்களுக்கு ஒரு பயிற்சியும் இருக்காது. ஆனால் எலெக்ஷன் அன்னைக்கு ஒரு டேபிள் எல்லாம் போட்டிருப்பாங்க. கிளையில் எவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க சொல்ல முடியாது. இளைஞர்கள் வேணால் விஜயோட படத்தை பார்த்துட்டு அதில் போய் குத்திட்டு வருவாங்க. பட் அதை மாத்திரம் நம்பி ஜெயிக்கிறது வந்து வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ விஜய் வார் ரூம் போட்டிருக்கிறாருன்னா ஒரே காரணம், அவருக்கு நல்லா புரிஞ்சிருக்கு கட்டமைப்பு இல்லை, கட்டமைப்பு உருவாக்குறதுக்கு வேறு வழி கிடையாது. ஒரு எமர்ஜென்சி மாதிரி ஏதோ ஒரு புதுசாக வந்து ஒரு வேலையை பார்க்குறார். பார்ப்போம் எப்படி தான் இது பண்ணுறான்னு பார்ப்போம். இந்த கிளை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியில் விஸ்தாரகன்னு சொன்னாங்க. அதோட 4 ஆண்டுகள் நான் வந்து ஆத்தூர்லேயே தங்கி சில வேலைகள் பார்த்தேன். அப்போ தான் தெரியுது, நம்ம வந்து மேலாப்பில் கட்சியில் வந்து ஒரு 20 பேர் இருந்துட்டு அவங்க வந்து அப்பப்போ ஆள்களை சேர்த்து விடுவாங்க, கூட்டத்துக்கு ஆள் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அந்த கிளை தலைவர்கள் இல்லாதது வெளிப்படையாக தெரிஞ்சு, ஒரு கிளை தலைவர்களை போட்டு அவங்களுக்கு அதில் ஒரு உற்சாகத்தை கொடுத்து அந்த உற்சாகத்தில் தான் கட்சி வளரணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை வந்து இன்னும் அதில் இருக்கிற அந்த கட்டமைப்பில் இருக்கிற ஒரு கஷ்டங்கள் என்னங்கிறது வந்து அப்போ தான் தெரிய வந்துச்சு. ஏன்னா ஓட்டு போடுறது யாருனாலும் முன்னுக்கு வருவாங்க. ஆனால் கிளையில் இருக்கிற வேலை செய்கிறது வந்து அந்த கிளை தலைவர்களை உருவாக்கி அவங்க தான் உண்மையாகவே எல்லா கட்சிக்கும் உண்மையான ஒரு 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 ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா கிளை தலைவர்கள் நல்லா இருக்கணும். கிளை தலைவருக்கு மேலே இருக்கிறவங்கள அவங்க கரெக்டாக வந்து ஒரு அனுசரித்து போகணும். ஆனால் இன்னும் பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இது இல்லாமல் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து கவனம் செலுத்துகிறாங்க, அதை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ கிளையை மேம்படுத்துறதுல ஒரு பெரிய ஒரு கவனம் இருக்குது. தாவாக்காக்கு அது இன்னும் உருவாகலைங்கிறதா என்னோட சிந்தனை. வாழ்க பாரதம், வளர்க இளைஞர் சமுதாயம்.